எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். நான் என்னுடைய விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தினாலே நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். ஆமென். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தைகளை கொண்டு தேவாவின் எங்களோடு பேசுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்கள் செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். விதமாக செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாக வேண்டும், நல்ல எதிர்காலம் உண்டாக வேண்டும் என்கிற விருப்பத்தோடு ஆசையோடு வந்திருப்பீங்க. பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாஞ்சை விருப்பங்களை நிறைவேற்றுவார். தொடர்ந்து வந்து கர்த்தருடைய சத்தியங்களை கேளுங்கள். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இந்த உலகத்தில் 2 சக்திகள் இருக்கிறது. ஒன்று இயேசு, அடுத்தது பிசாசு. இயேசு மனிதர்களை ஆசீர்வதிக்கிறவர், மனிதர்களுக்கு பாருங்க உதவிக்கரம் நீட்டுகிறவர், மனிதர்களை தூக்கி விடுகிறவர். பிசாசு மனிதர்களை பாருங்க கெடுக்கிறவன், அவன் வாழ்க்கையை அழித்து போடுகிற ஒரு சக்தி. அருமையானவர்களே, ஆதியிலே மனிதர்களை படைத்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்திலே அவர்களை வைத்திருந்தார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவர்களை முடிசூட்டினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஸ்தானம் உயர்வு, உயர்ந்த ஒரு ஸ்தானம், அந்தஸ்துமிக்க ஒரு ஸ்தானம். காரணம், தேவன் மனிதர்களை அருமையானவர்களே நேசிக்கிறார். எல்லாரை பார்க்கலாம், எல்லாவற்றை பார்க்கலாம், எல்லா சிருஷ்டிப்பை பார்க்கலாம், மனிதர்களை தேவன் நேசிக்கிறார் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. பாருங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருந்தாரு. பொல்லாத பிசாசு வஞ்சனையாய் மனிதர்களோடு இடைப்பட்டு தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண வைத்து அவர்களை பாருங்க கீழே விழத்தள்ளினான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, பிசாசுக்கு செவி கொடுத்த மனுக்குலம் இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இல்ல, ஆவிக்குரிய ரீதியில் அது விழுந்து கிடக்கிறது. பிசாசு மனுஷனை கீழே விழத்தள்ளினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நற்செய்தி என்னவென்றால், விழுந்து போன மனுஷனை தாங்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. விழுந்து போன பாருங்க மடங்கடிக்கப்பட்ட மனுஷனை தூக்கி விடுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. ஒரு சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனானா. எருசலேம் என்கிற பட்டணத்திலிருந்து எரிகோ என்கிற ஊருக்கு போனானா. போகிற வழியில கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கள்ளர்கள் பாருங்க அவனை பிடிச்சு அவனை மேற்கொண்டு அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் உரிந்து கொண்டு, சட்டை வரைக்கும் உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராக விட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ரோட்டோரத்தில் கிடக்கிறான், குற்றுயிராக கிடக்கிறான், காயப்பட்டவனா கிடக்கிறான், உதவியற்றவனா கிடக்கிறான். அந்த நேரத்தில் 2 மதவாதிகள் அந்த பக்கம் வர்றாங்க. அந்த மதவாதிகள் அவனை பார்த்துட்டு பக்கமாய் விலகி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது ஒருத்தர் வர்றாரு.
அவர் வந்து சமாரியன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆளு ரொம்ப இரக்கமுள்ள ஒரு ஆளு. ஆகவே இந்த அடிபட்டு காயப்பட்டு ரோட்டோரத்தில் குற்றூராய் கிடக்கிறவனை அவர் கண்டு மனதுருகி கெட்ட வந்து அவனுடைய காயங்களிலே எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டி அவனை சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இரக்கமுள்ள நபர் அந்த மனுஷனை, அடிபட்டு காயப்பட்டு கிடந்த அந்த மனுஷனை காப்பாத்தலன்னா, அந்த மனுஷனுக்கு உதவி செய்யலன்னா அவன் செத்தே போயிருப்பான். ஆனால் அந்த இரக்கமுள்ள அந்த சமாரியன் அந்த மனுஷனுக்கு உதவி செஞ்சபடினால அவன் வந்து உயிர் பொழைச்சுக்கிட்டான். இது விழுந்து போன மனுக்குலத்துக்கு பாருங்க பொருந்துகிற ஒரு சம்பவமா இருக்கிறது. மனுஷன் பிசாசனுடைய கையில சிக்கி காயப்பட்டவனா குற்றுயிரா கிடக்கிறான். இரக்கமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல வந்து தன்னையே சிலுவையிலே மனுக்குலத்திற்காக ஒப்பு கொடுத்து காயப்பட்டிருந்த மனிதர்களை பாருங்க அவர் வந்து தூக்கி எடுத்து வேண்டியதெல்லாம் செய்து அவனை ரட்சித்து அவனை வாழ வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இரக்கமுள்ள இயேசு இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறாரு. வாழ்வடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இரக்கமுள்ள இந்த இயேசுவை நம்புங்கள். இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில இடைபடுவாரானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாதகங்களையும் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ வைப்பார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிற மிகப்பெரிய உதவி என்னன்னா, அவருடைய சத்தியத்தை அறிவிக்கிறார் அல்லது வெளிப்படுத்துகிறார். பாருங்க, சத்திய வசனங்களை கொண்டு தேவன் அவரையே வெளிப்படுத்துகிறார். அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் வெளிப்படுத்துகிறார். இதுதான் பாருங்க கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி. இந்த வழி இல்லாம வேற விதங்கள்ல தேவன் ரட்சிக்கப்பட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை. 1 கொரிந்தியருக்கு போவோம். 2வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை பாருங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது மனுஷருடைய இருதயத்திலே தோன்றவில்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். பாருங்க, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். நம்ம கண்ணால பார்க்கல பாருங்க, நம்ம காதால கேட்கல, நம்ம உள்ளத்துல அது தோன்றவும் இல்லை, நம்ம அதை நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆனா தேவன் நம்முடைய நன்மைக்காக எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாராம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறாரா இல்லையா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பா இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பா இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பா இருக்கிறார். பாருங்க, அன்பு அவருடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி இவங்க அதை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எல்லாவற்றையும் நினைச்சிருக்கிறாராம், ஆயத்தப்படுத்தி இருக்கிறாராம். அப்படி தேவன் ஆயத்தப்படுத்தின அந்த நன்மைகளை நல்லா கவனிங்க, வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளும்படி, அவைகளை அறிந்து கொள்ளும்படி ஆவியானவர் அவைகளை வெளிப்படுத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதன் மூலமா ஆவியானவர் வெளிப்படுத்த போறாரு? சத்திய வசனங்கள் மூலமா தான் வெளிப்படுத்துவாரு. கவனிங்க, அப்ப தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட எல்லா நன்மைகளும் சத்தியத்துக்குள்ளே இருக்கிறது, வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அந்த நன்மைகளை வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
ஒரு விசுவாசி ஒருத்தர் பாருங்க பேட்டி கொடுக்குறாரு. பார்ட் டைம் ஊழியம் செய்வார் போல. பேட்டி கொடுக்குறாரு. அவர் கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, ஊழியக்காரங்க வாரத்தில் ஒரு முறை பிரசங்கம் பண்றாங்க அல்லது 2 முறை பிரசங்கம் பண்றாங்க. மற்ற 6 நாட்களும் சும்மா இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. மற்ற 6 நாட்களும் அவங்க ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். இவர் சொல்றாரு, அப்படி வேலையை செய்யணும், வேலையை செஞ்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாவம், அவருக்காக நான் வருத்தப்படுகிறேன். இவர் பார்த்த ஊழியக்காரங்களாம் சும்மா இருந்திருப்பாங்க போல. கவனிங்க அருமையானவர்களே, ஊழியக்காரங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதை பார்க்கலாம் பெரிய ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை தெரியுமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற ஒரு வேலை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரசங்கம் பண்றோம், சனிக்கிழமை மட்டும் பிரசங்கம் பண்றோம், மற்ற நாள்லாம் சும்மா இருக்க போறோம் அப்படின்றது அருமையானவர்களே அது அது சரிப்படாது. ஊழியக்காரங்க எல்லாரை பார்க்கலும் பெரிய வேலையை செய்யறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவர் பார்த்த ஊழியக்காரங்க சும்மா இருந்திருப்பாங்க போல. அதனால சும்மா இருக்கக்கூடாது, வேலைக்கு போகணும்னு சொல்றாரு. கவனிங்க, ஆனா ஊழியக்காரங்க இரவும் பகலும் வேதத்திலே தியானமா இருந்து கர்த்தர் அங்கே சொல்லி இருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, அப்படி பெற்றுக்கொள்ளும் போது அந்த வெளிப்பாடு அவர்கள் அறிந்து கொண்ட அந்த சத்தியம் ஊழியக்காரரை முதலாக ஆசீர்வதிக்கிறது. முதலாவது ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க? ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அப்புறம் அதை எடுத்துட்டு போய் ஜனங்களுக்கு என்ன செய்யறாங்க? சொல்லுகிறாங்க. ஜனங்கள் அதை கேட்டு அறிந்து கொள்ளும் போது ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இருக்கிறீங்களா? ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் எல்லா நன்மைகளையும் பாருங்க சத்தியத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பேதுரு 12 சீஷர்கள் ஒருத்தன் இல்லையா? அவனிடத்துல பாருங்க இயேசு கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறான். பாருங்க, இயேசு சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்பாட்டை பெற்ற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஊழியக்காரர்கள் பாருங்க வெளிப்பாட்டை பெற்ற ஊழியக்காரர்களாக இருந்து அந்த வெளிப்பாட்டை பிரசங்கம் பண்ணுகிற ஆட்களா இருக்கணும். பாருங்க, சிலர் பிரசங்கம் பண்றதுக்காகவே படிப்பாங்க. படிச்ச பிரசங்கம் பண்றது நல்லது, தப்புன்னு சொல்லல. ஆனா அதுக்காட்டிலும் ஆழமான ஒரு அனுபவம் இருக்குது. வேதத்தில் தியானமா இருந்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு வெளிப்பாடாக அதை பெற்றுக்கொண்டு அதை பிரசங்கம் பண்ணுவது இன்னும் ரொம்ப சிறந்த விதத்திலே நன்மைகளை கொண்டு வரும். பாருங்க, தேவன் அருமையானவர்களே சத்தியத்தின் வெளிப்பாட்டினாலே ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பாருங்க, சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இதை காட்டிலும் பெரிய கூட்டம் வருதுன்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையிலையும் இன்னும் பெரிய கூட்டம் வரப்போகிறது. இன்னும் வருகிற நாட்கள்ல நிறைய மக்கள் வரப்போறாங்க, ரட்சிக்கப்பட்டு ஆலயத்தில் சேர்க்கப்பட போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அப்படி பெரிய சபைகள் இருக்கிறதை பார்க்கலாம், அந்த பெரிய சபைகளில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். பாருங்க, இந்த சபையில் இருக்கிற ஆசீர்வாதம் பெரிதா இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். பாருங்க, நான் அதை உணர்கிறேன். ஏன் தெரியுமா? வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை கர்த்தருங்க அதிகமாக தந்திருக்கிறாரு. சத்திய வசனங்களுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, சத்திய வசனங்களை கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அருமையா சொல்லப்பட்டிருக்கிற 107ஆம் சங்கீதத்தில், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவாங்க, கர்த்தர் அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்தின் மூலமாக. சங்கீதம் 147க்கு போவோம். சங்கீதம் 147:19. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். யார் அந்த யாக்கோபு?
யார் அந்த இஸ்ரவேல்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் யாக்கோபு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் இஸ்ரவேல். பெரிய பாஸ் நமக்கு ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம பேரோட இஸ்ரவேல்னு சேர்த்துக்கணும். போன வாரம் பெரிய பாஸ் சொன்னாங்க ஹாரிஸ் இஸ்ரேல்னு சொன்னாங்க. நான் சொல்லுறேன் சாலமோன் இஸ்ரேல். நீங்க உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய பிரமாணங்களையும் தம்முடைய நியாயங்களையும் தம்முடைய வசனங்களையும் அறிவிக்கிறார். இப்ப 20ஆம் வசனம் பாருங்க. அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. பாவம், ரட்சிக்கப்படாத அஞ்ஞான மக்கள் பாருங்க, சத்தியத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்ள இல்லை, அந்தகாரத்துக்குள்ளே கிடக்கிறார்கள். பாருங்க, அவங்கெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட நாம் சாதகமான சூழ்நிலையில இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். எவ்வளவு தூரம் நன்றி சொல்லணும் பாருங்க. வேற ஜாதிகளுக்கு இதெல்லாம் இந்த சிலாக்கியம் கிடையாது. ஆனா நமக்கு இந்த சிலாக்கியம் நினைச்சிருக்குது, கிடைத்திருக்கிறது. தேவன் அவருடைய சத்தியத்தை கொண்டு நம்மோடு இடைபடுகிறார். இப்போ சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னன்னா, நாம் ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம் இல்லையா? நாம் இது ஆவிகள், பிரதானமாக நாம் ஆவி மனிதர்கள். நாம் ஒரு சரீரத்திலே குடியிருக்கிறோம். நமக்கு ஒரு மனது இருக்கிறது. நாம் அருமையானவர்களே, ஆவியிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது. பாருங்க, ஆவிக்கு இன்னொரு ரட்சிப்பு தேவையில்லை. நம்முடைய ஆவி நிரந்தரமாக நித்தியமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் எட்டர்னலி சேவ்டு. நித்தியமாக ஆவியிலே நாம் நினைச்சிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். திருப்புங்க எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த நித்திய மீட்பு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே அவருடைய ஆவியிலே நித்திய மீட்பு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, நாம இந்த ரட்சிப்பு நம்மை விட்டு ஒரு நாளும் போகவே போகாது. இந்த ரட்சிப்பை நாம் இழந்து போக போறதே கிடையாது. நித்தியமாய் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, போன வாரம் நான் சொன்னேன், நம்முடைய ஆவிய மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டாராம். கர்த்தருடைய வருகையில பாருங்க, இது பத்திரமா கர்த்தரிடத்துல போய் சேரும்படி அருமையானவர்களே, ஆவியானவரால் நம்முடைய ஆவி மீட்கப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. இந்த ஆவி, ரட்சிக்கப்பட்ட இந்த ஆவி சரீரத்தை விட்டு பிரியுமானால் பிரிந்த நிமிஷத்துல அது கர்த்தரோட போய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. திருப்புங்க பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். என்ன சொல்றாரு பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஆவி மனுஷனை பற்றி தான் பேசுறாரு. தேகத்தை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன்னா கிறிஸ்துவுடனே கூட இருப்பேன், அது அதிக நன்மையா இருக்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இன்னைக்கு இந்த சத்தியமெல்லாம் மக்களுக்கு விளங்காததுனால நிறைய சபைகளில், ஆவிக்குரிய சபைகளில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற மக்களுடைய சபைகளில் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா, மனுஷ கருத்துக்களையும் பாரம்பரியங்களையும் பாருங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க, சரீரத்தில் மரிக்கும் போது
இந்த ஆவி அது எங்கேயோ ஒரு இடத்துல காத்துக்கிட்டே இருக்குமா. பரலோகத்துக்குள்ள நுழையாம எங்கேயோ காத்துக்கிட்டே இருக்குமா. அதுக்கு என்னமோ பேர் ஒன்று சொல்றாங்க, உத்திரிக்கை ஸ்தலமா நம்ம சொல்றாங்க. அங்க போய் காத்துக்கிட்டே இருக்குமா. பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் அந்த மரித்து போன ஆவிகளுக்காக ஜெபம் பண்ணணுமா. ஜெபம் பண்றதுனால அவங்க அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி பரலோகத்துக்கு போவாங்களாம். எந்த கதையும் நீங்க பைபிள்ல வாசிக்க முடியாது. பைபிள்ல ஸ்ட்ரைட்டா தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோட நான் என்ன செய்வேன், இருப்பேன். இதான் ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய பாக்கியம். பாருங்க, இந்த பூமியில இருக்கிற பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ண மறந்துட்டாங்கன்னா அங்க காத்திருக்கிறவர்களுடைய நிலைமை திண்டாட்டமா, ஒரே திண்டாட்டமா. அதனால என்ன போதிக்கிறாங்க, மரித்து போனவங்களுக்காக ஜெபிக்க மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்கன்னா பாவம், அவங்க காத்துக்கிட்டே கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், மரித்து போனவங்களுக்காக ஜெபமே பண்ணாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்க, மரித்து போனவர்கள் இன்றைக்கு கர்த்தரோட இருக்கிறாங்க, பரலோகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனமோ கிடையாது. ஆனா யாருக்காக ஜெபம் பண்ணணும்னா, மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத மக்கள் இங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்பா அம்மா மனம் திரும்பாம இருக்கலாம், அண்ணன் தம்பி மனம் திரும்பாம இருக்கலாம், அக்கா தங்கச்சி மனம் திரும்பாம இருக்கலாம், பாருங்க சித்தப்பா பெரியப்பா மனம் திரும்பாம இருக்கலாம், மாமா மச்சான் மனம் திரும்பாம இருக்கலாம். இப்படிப்பட்ட ஆட்களுக்காக ஜெபியுங்கள். அருமையானவர்களே, ஜெபித்து அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்பட்டார்களானால் பாக்கியவான்கள், ரட்சிக்கப்படலைன்னா பரிதாபம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் பாருங்க நாம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நாம ஆவியிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஆவியிலே நடந்த அந்த ரட்சிப்பை போல ஒரு பெரிய அற்புதம் இனி நடக்க போறது இல்ல. இருக்கிறதுல பெரிய அற்புதம் நம்முடைய ஆவியிலே நடந்து விட்டது. அடுத்தபடியா நம்ம சொன்னோம், சரீரத்திலே நாம் ரட்சிக்கப்பட போகிறோம் இல்லையா. ஒரு பிளஸட் ஹோப் இருக்குது நமக்கு, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை. அது என்னன்னா, இயேசு 2ஆம் முறை வரப்போகிறார். என்ன ஆச்சரியமான ஒரு சம்பவமா இருக்குன்னு யோசித்து பாருங்க. எதிர்காலத்தில் நடக்க போகிற மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குரிய ஒரு சம்பவம் இயேசுவின் வருகை. இயேசு 2ஆம் முறை என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். அவர் வரும்போது ராஜாதி ராஜாவாக வருவார். அருமையானவர்களே, அப்படி வரும்போது பாருங்க, நம்முடைய அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்தை போல மாற்றப்படும். எவ்வளவு நேரத்தில் மாற்றப்படும்னா, கண்ணிமைக்கும் நேரத்தில் மாற்றப்படும். அவருடைய அபார வல்லமை பாருங்க, அழிவுள்ள இந்த சரீரத்தை அழியாத சரீரமாக மாற்றிவிடும். பாருங்க, அப்புறம் இந்த சரீரத்தை தீயில போட்டா இது வேகாது, இதை கத்தியை வச்சு வெட்ட முடியாது, இது தண்ணிக்குள்ள முக்குனா இது சாகாது. அப்படிப்பட்ட சாவாமையுள்ள சரீரத்தை கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு. சரீரத்துல அருமையானவர்களே, ஒரு மகிமையான எதிர்காலத்தை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அருமையானவர்களே, அப்ப நம்முடைய சரீரம் கர்த்தருடைய வருகையிலே ரட்சிக்கப்பட போகிறது. இப்போ ஆத்மாவை பற்றி என்ன? ஆத்மா என்பது மனது, திங்கிங் ஃபேக்கல்டி. பாருங்க, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறான். மறப்பதும் நினைப்பதும் எங்கே நடக்கிறது? ஆத்மாவிலே நடக்கிறது என்று சொல்லுகிறான். ஆகவே ஆத்மா என்பது நம்முடைய மனது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மனது அருமையானவர்களே, இது தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து பாருங்க, வசனத்தின் மூலமாக தொடர்ந்து இது ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அதை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே
மறுரூபமாகுங்கள். பாருங்க, இந்த வசனத்தை வச்சு நிறைய ஊழியக்காரங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதனால என்ன சொல்லிட்டாங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள், அதாவது இந்த உலகத்தார போல நீங்க ட்ரெஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. உலகத்தார் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டை போடுங்க. உலகத்தார் வந்து கையில்லாத ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா நீங்க நீள கையுள்ள ட்ரெஸ்ஸை போடுங்க. உலகத்தில் இருக்கிற பெண்கள் அவங்க வந்து ஜடையை போட்டாங்கன்னா நீங்க அள்ளி முடிஞ்சு கொண்டைய போட்டுருங்க. உலகத்தார மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணாதீங்க. நீங்க ட்ரெஸ் பண்ணுகிற விதம் வித்தியாசமா இருக்கட்டும். ஏன்னா ரோமர் 12:2 சொல்லுகிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி விட்டாங்க. அதனால பாருங்க, இந்த வெளிப்பிரகாரமான வேஷத்தை மாத்துறதுலே நிறைய பேர் பாருங்க நேரத்தையும் காலத்தையும் செலவிடுறாங்க. பாருங்க, தாடியை வளர்க்கறது மகிமையான அனுபவம், மீசையை வலிக்கிறது மகிமையான அனுபவம் நிறைய பேருக்கு. நான் சொல்லுகிறேன், நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாலும் ஒன்றும் இல்லை, நீங்க தாடியை வளர்த்தாலும் ஒன்றும் இல்லை, எதுவும் எந்த பிரயோஜனத்தையும் என்ன செய்ய போறதில்ல, கொண்டு வர போறதில்ல. ஏன்னா ரோமர் 12:2 இந்த வெளிப்பிரகாரமான வேஷத்தை மாற்றுவதை பற்றி பேசவில்லை. ரோமர் 12:2 மனுஷனுடைய எண்ணங்களை பற்றி பேசுகிற வசனமாய் இருக்கிறது. மனம் புதிதாகிறதுனாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய மனம் புதிதாக வேண்டும். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய மனம் புதிதாக வேண்டும். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய மனதும் புதிதாக வேண்டும். புதிய எண்ணங்களை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, மனதிலே புதிய எண்ணங்கள் உண்டாக வேண்டும். வசனத்தினால் வருகிற புதிய எண்ணங்கள் நம்முடைய மனதை நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வியாதியின் எண்ணங்கள் மறைந்து வசனத்தின் மூலமாக ஆரோக்கியத்தின் எண்ணங்கள் நம்முடைய மனதை நிரப்ப வேண்டும். பாவ எண்ணங்கள் மறைந்து வசனத்தின் மூலமாக பரிசுத்த எண்ணங்கள் நம்முடைய மனதை நிரப்ப வேண்டும். தரித்திர புத்தி மறைந்து ஐஸ்வர்யத்தின் சிந்தை நம்முடைய மனதிலே உண்டாக வேண்டும். தோல்வியின் எண்ணங்கள் மறைந்து வெற்றியின் சிந்தை நம்முடைய மனதிலே உண்டாக வேண்டும். பாருங்க, தாழ்ந்த எண்ணங்கள் மறைந்து நம்முடைய மனதிலே உயர்ந்த எண்ணங்கள் உண்டாக வேண்டும். போட்டி, பொறாமை, கசப்பு, பகை, விரோதங்கள் இவைகளை கொண்டு வருகிற எண்ணங்கள் எல்லாம் மறைந்து தேவ அன்பின் எண்ணங்கள் நம்முடைய மனதை நிறைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மனது அருமையானவர்களே அது புதிதாக மாற வேண்டும். அதனாலதான் 3 யோவான் 2 சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல, எல்லாரும் சொல்லுவோம் ஆத்துமா வாழ்கிறது போல, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். பாருங்க, பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன் சொல்லியிருந்தா எல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா ஒரு கண்டிஷனை போட்டாரு ஆண்டவர். என்ன கண்டிஷன்னா, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. எந்த விகிதத்துல உன்னுடைய ஆத்துமா செழிக்குதோ அந்த விகிதத்துல உன் வாழ்க்கை செழிப்பா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப மனதின் எண்ணங்கள் மாற வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த பழைய எண்ணங்களே வச்சிட்டு இருக்க கூடாது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அதுக்கு தான் பாருங்க கர்த்தர் வசனத்தை கொடுத்திருக்கிறாரு, பைபிளை கொடுத்திருக்கிறாரு. மற்றவங்கெல்லாம் பொழுதுபோக்குன்னு சொல்லி என்னத்தையோ நாடி போகிறார்கள். நமக்கு அருமையானவர்கள் மிகப்பெரிய பொழுதுபோக்கு இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, கதை புஸ்தகத்தையும் அதையும் இதையும் மனுஷன் உட்காந்து வாசித்துட்டு கிடக்குறான். நான் சொல்லுறேன், இருக்கிறதுல பெஸ்ட் கதை புஸ்தகம் இதாங்க. இதை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கை நீங்க எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இதை வாசிக்கும் போது அருமையானவர்களே மனதிலே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது. மனம் புதிதாக மாறுகிறது. புதிய எண்ணங்களை உடையவர்களாக நாம் மாறுகிறோம்.
ஆத்துமா வாழ்வடைகிறது. ஆத்துமா வாழ்கிறது போல நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, சில இந்த கட்டடம் கட்டி விற்கிற ஆட்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில ஆட்கள் பாருங்க, அவங்க இருக்கிறதுல போய் பாழடைஞ்ச கட்டடத்தை வாங்குவாங்களாம். ஏன்னா பாழடைஞ்ச கட்டடத்தை வாங்குறது கொஞ்சம் ஈஸி இல்லையா? கொஞ்சம் சொற்ப விலைக்கு வாங்கிப்பிடலாம். ஆகவே பாழடைஞ்ச கட்டடத்தை போய் வாங்குவாங்களாம். அப்படி வாங்குகிற ஆளோட நண்பர்கள், உறவினர்கள்லாம், என்ன இவர் இருக்கிறதுல போய் பாழடைஞ்ச ஒரு கட்டடத்தை போய் காசு கொடுத்து வாங்கினா இது எதுக்கு பிரயோஜனப்படும், இதை போய் ஏன் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி குறை பேசுவாங்களாம். ஆனால் அந்த ஆள் எப்படின்னா, அதை வாங்கி பாருங்க, அது இடிக்க வேண்டியதெல்லாம் இடித்து, தட்ட வேண்டியதெல்லாம் தட்டி, கட்ட வேண்டியதெல்லாம் கட்டி, அதை நல்லா பூசி, டைல்ஸை ஒட்டி, மார்பிளை போட்டு, லப்பம் பார்த்து, பெயிண்ட் அடித்து பாருங்க ஜோர் ஆக்கிடுவாராம். பாருங்க, ஆக்கி ஒரு சில லட்சங்களை கொடுத்து வாங்கிட்டு பல கோடி ரூபாய்க்கு வித்துருவாராம். வித்த பிறகு அவருடைய வாழ்க்கையின் லெவலே கொஞ்சம் அனுசரிது உயர்ந்து விடுகிறது. இப்ப குறை பேசினவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, ஆள் இப்படி வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாருங்க, அந்த பாழடைஞ்ச கட்டடத்தை புது கட்டடம் மாதிரி என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு வேலை நம்ம மனசுல நடக்கணும். இந்த பாழடைஞ்ச எண்ணங்கள் உடைய அந்த பழைய மனது, அருமையானவர்களே, அது தட்டி சீர் செய்யப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையினாலே, தேவ ஆவியானவராலே, அருமையானவர்களே, இது புதிய எண்ணங்கள் உடையத மனதாக, நல்ல எண்ணங்களை உடைய மனதாக, உயர்ந்த எண்ணங்களை உடைய மனதாக இது மாறும்போது, நான் சொல்லுறேன், அந்த கட்டடம் கட்டி வச்சவருக்கு வந்த லாபத்தை பார்க்கலாம் அதிக லாபம் நமக்கு உண்டாகும். ஆமென். நாம அருமையான பெரிய லாபத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாறுவோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, மனதில் வேலை செய்யணும். கவனிங்க, மனதை சும்மா இருக்க விடக்கூடாது, அல்லது இந்த மனதை கண்ட காரியங்கள்லையும் போய் நிலைக்க விடக்கூடாது. மனதில் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் வேலை செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு பிரசங்கர் சொன்னாரு, an idle mind is the devil's workshopனாரு. அதாவது சும்மா இருக்கிற மனது பிசாசுனுடைய தொழிற்சாலையா மாறிடுது. விரும்பத்தகாத காரியங்களை அங்கிருந்து என்ன செய்யறான்? பிசாசு உற்பத்தி பண்ணுகிறான். அது வாழ்க்கையவே கெடுத்து போடும். கவனிங்க, மனசை சும்மா இருக்க விடக்கூடாது. மனதில் எப்போதும், அருமையானவர்களே, தேவனுடைய எண்ணங்களை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் என்ன செய்யணும்? தியானமா இருக்கணும். ஒருவேளை நீங்க பைபிளை கையில வச்சிருக்காம இருக்கலாம், ஆனா போகும்போதே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திச்சுக்கிட்டே போகலாம். டூ வீலர்ல போகும்போதே தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டுக்கிட்டே போகலாம். கார் ஓட்டிட்டு போகும்போதே தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை விட்டுக்கிட்டே போகலாம். செல்போன்ல பாருங்க, அந்த மெசேஜ் ஆன் பண்ணி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டே போகலாம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருந்து மனதை பாருங்க ஆக்கிப்பை பண்ணணும். அருமையானவர்களே, அது நல்ல விதத்திலே நமக்கு வேலை செய்கிற ஒரு கருவியாக நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, தவறான எண்ணங்கள் வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் தவறான எண்ணங்கள் உங்களுடைய மனதிலே நிலைப்பதை தவிர்த்து விடலாம். மறுபடியும் சொல்லுகிறேன், தவறான எண்ணங்கள் வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் தவறான எண்ணங்கள் மனதிலே பாருங்க நிலைத்திருப்பதை தவிர்த்து விடலாம். ஒரு பெரிய பிரசங்கர் இப்படி சொன்னார் பாருங்க, காக்கா தலைக்கு மேல பறக்கிறத தவிர்க்க முடியாது, ஆனா காக்கா உங்க தலையில கூடு கட்டுறத தவிர்த்து விடலாம். இருக்கிறீங்களா? எல்லாம் விழிப்பா இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தவறான எண்ணங்கள் அது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. அதுக்கு பாருங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்.
ஒரு சகோதரியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, அந்த அம்மா ஒரு ஊழியக்காரருடைய மனைவி. அந்த அந்த அம்மா ரொம்ப அழகா இருக்குமா. அது மட்டும் இல்ல, நல்லா பாடுமா. கணவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாராம். ஆகவே நல்ல டீம் பாருங்க. அவர் நல்லா பிரசங்கம் பண்றாரு, இந்த அம்மா நல்லா பாடுது. நிறைய மக்களுக்கு பாருங்க அவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்க. நிறைய மக்கள் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்து பாருங்க சபை நல்லா வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த மாதிரி நேரத்தில் பாருங்க அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான். என்னன்னா, நீ ரொம்ப அழகா இருக்கிற, அது மட்டும் இல்லை, நீ ரொம்ப நல்லா பாடுற. எதுக்கு ஒரு சின்ன கூட்டத்துக்கு முன்னாலேயே நீ இருக்கணுமா? உலகத்தில் சினிமா பாட்டு அங்கங்கன்னு போனா நிறைய ஆட்கள் கூடுவாங்க, நிறைய பணம் உனக்கு வரும், பெரிய புகழ் உனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சான். பாருங்க, பிசாசு எப்படி வேலை செய்யறான்றதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் நான். கவனிங்க, அப்படி எண்ணம் வந்த மாத்திரத்தில் நம்ம சொன்னாங்களாம், அப்பாலே போ சாத்தானே, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவள், ஆகவே நான் கர்த்தருக்கு தான் நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன மாத்திரத்தில் இந்த எண்ணங்கள் மறைஞ்சிருச்சான். ஏன்னா எதிர்த்து நில்லுங்கள் ஓடி போவான்னு போட்டிருக்குதுல பைபிள்ல. ஆகவே அந்த எண்ணங்கள் மறைஞ்சிருச்சான். பாருங்க, மறைஞ்சு ஒரு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அந்த எண்ணங்கள் வருதான். சாத்தானா பாருங்க எப்படி வேலை செய்யறான்னு. மறுபடியும் எண்ணங்கள் வருதான். மறுபடியும் இந்த அம்மா சொன்னாங்களாம், அப்பாலே இப்போ சாத்தானே, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய ஊழியக்காரி, நான் கர்த்தருக்காக தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன மாத்திரத்தில் மறுபடியும் அந்த எண்ணங்கள் மறைஞ்சிருச்சான். கவனியங்கள், பல மாதங்கள் கழித்து மூன்றாவது முறையாக அந்த எண்ணம் மனசுல வந்துச்சான். பாருங்க, வந்தபோது அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்னா, 3 முறை அல்ல பிசாசே, 3000 முறை வந்தாலும் நான் உனக்கு ஈல்டு பண்ணவே மாட்டேன், நான் உனக்கு இணங்கவே மாட்டேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை, இயேசு எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு, எனக்காக செத்து என்னை ரட்சித்திருக்கிறாரு, நான் அவருக்கு என்னுடைய ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த அம்மா தப்பிச்சிருப்பாங்க. கவனிங்க, ஆனா அப்படி சொல்றதுக்கு பதிலா லேசா அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அழகா இருக்கிறேன்னா, என் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குதா, நிறைய பேர் கூடுவாங்களாமே, நிறைய பணம் கிடைக்குமாமே, பெரிய புகழ் உண்டாகுமாமே அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்தாங்களாம். பாருங்க, முடிவு என்னன்னா, அருமையானவர்களே, கர்த்தரை விட்டு போயாச்சு, கணவரை விட்டு போயாச்சு, ஊழியத்தை விட்டு போயாச்சு, போய் பாருங்க உலகத்துக்குள்ள போய் பாட்டை பாட ஆரம்பிச்சு சீர்கட்ட வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக அந்த அம்மா மரிச்சு போயிடுச்சான். கவனியங்கள், அதை ஒரு பிரசங்கியார் சொல்றாரு அந்த அம்மாவை பற்றி. ஏன்னா அந்த அம்மா ஊழியத்தில் இருந்தாங்க இல்லையா, அதனால ஒரு பெரிய பிரசங்கியார் அந்த அம்மாவை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, அந்த எண்ணத்துக்கு அந்த அம்மா இடம் கொடுப்பதற்கு முன்னால வரைக்கும் நம்முடைய மனது ஒரு பஞ்சை போல வெண்மையா இருந்தது. ஆனா அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்த மாத்திரத்துல அந்த வெள்ளை மனதிலே ஒரு ஸ்பாட், ஒரு கருப்பு புள்ளி அங்கே வந்தது. அந்த கருப்பு புள்ளி வளர்ந்து 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 அது பெரிதாக மாறி அந்தகாரம் அந்த அம்மாவை ஆண்டு கொண்டதுனால காலத்துக்கு முன்னால மறிச்சு போயிட்டாங்க. பெரிய பிரசங்கியார் சொல்றாரு, அந்த அம்மா அலறல் சத்தத்தோட பாருங்க பாதாளத்துக்குள்ள இறங்குவதை நான் தரிசனத்திலே கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கியார் சொல்றாரு. ஒரு பெரிய தீர்க்க தரிசி பாருங்க, உத்தமமான மனுஷன், பொய் சொல்ல மாட்டாரு. சொல்றாரு, அந்த அம்மா அப்படியே பாதாளத்துக்குள்ள இறங்குறத நான் பார்த்தேன்றாரு. எத்தனை பரிதாபம்! தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு இப்படிதான் செய்யறான்.
வேலை செய்கிறான். ஆனால் நற்செய்தி என்னவென்றால், பிசாசை பார்க்கல நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மகா பெரியவர். ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசு கொண்டு வருகிற அந்த சூழ்ச்சியான எண்ணங்களுக்கு நாம இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, 3 முறை அல்ல, 3000 முறை அல்ல, 3 லட்சம் முறை அந்த எண்ணங்களை கொண்டு வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அதை விரட்டி அடிக்கலாம். இருக்கிறீங்களா? ஏன்னா உலகத்தில் இருக்கிறவர் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். ஹல்லேலூயா. பாருங்க அருமையானவர்களே, சங்கீதக்காரன் சொல்கிறான், மிஞ்சின கர்மங்களிலும் எட்டாத காரியங்களிலும் நான் தலையிட மாட்டேன். என் ஆத்மாவை பால் மறந்த குழந்தையை போல அடக்கி அமர பண்ணினேன் அப்படிங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம், நம்முடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அருமையான வல்லமை நம்மகிட்டே இருக்குது. தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அன்கண்ட்ரோலபிளா விட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் பாருங்க, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். கவனிச்சிங்களா? கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகிற அருமையானவர்கள் எண்ணங்களை, அந்த பொல்லாத எண்ணங்களை, அந்த கெட்ட எண்ணங்களை, அந்த தீய எண்ணங்களை, அந்த வியாதியின் எண்ணங்களை, அந்த தரித்திரத்தின் எண்ணங்களை, அந்த சாபத்தின் எண்ணங்களை, அந்த பயத்தின் எண்ணங்களை, எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அரெஸ்ட் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். போலீஸ்காரங்க பாருங்க, திருடர்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற எண்ணங்களை பிசாசு கொண்டாந்து போடும்போது அதை அரெஸ்ட் பண்ணி பாருங்க, அதை ஸ்லாப் பண்ணி டவுன் பண்ணி அதில் மிதிச்சு பாருங்க, ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாக கொடுக்கிற அந்த நல்ல எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுத்து அந்த நல்ல எண்ணங்களை வளரவிட்டு, ஆரோக்கியத்தின் எண்ணங்களையும், ஐஸ்வர்யத்தின் எண்ணங்களையும், சமாதானத்தின் எண்ணங்களையும், சந்தோஷத்தின் எண்ணங்களையும் நம்முடைய மனதிலே வளரவிட்டு, அவைகளால் நம்முடைய மனதை நாம் நிரப்பும் போது பிசாசை காலின் கீழே போட்டு என்ன செய்யறோம்? மிதிக்கிறோம். ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் வாழ்கிறோம். இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரோமர் 12:2 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எல்லாரும் சொல்ல, மறுரூபமாகுங்கள். மறுரூபன்ற வார்த்தைய நான் சொன்னேன் இல்லையா? இயேசு மறுரூப மலையில மறுரூபமானார். பார்த்தீங்களா எப்படி? அது வரைக்கும் பார்த்த இயேசு வேற, இப்ப மறுரூபமான பிறகு பார்க்கிற இயேசு வேற. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மை ஆயிற்று. ஏன்னா மறுரூபமானார். ஒரு அபாரமான மாற்றம் அவருடைய தோற்றத்திலே உண்டானது என்று நாம பார்க்கிறோம். அந்த மாதிரி அருமையானவர்களே, மனது ஒரு நல்ல மாற்றத்துக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை போல சிந்திக்கிற மனதாக நம்முடைய மனது மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உலகத்தார போல சிந்திக்க கூடாதுங்க. உலகத்தார போல பேசக்கூடாது. பாருங்க, உலகத்தார போல கண்ட காரியங்களுக்கு மனதை கொடுக்க கூடாது. அருமையான தேவனுடைய எண்ணங்களுக்கு மனதை திறந்து கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி திறந்து கொடுக்கும் போது பாருங்க, நம்முடைய மனது மறுரூபமாகிறது. மறுரூபம் என்கிற அந்த வார்த்தைய பாருங்க, கிரேக்கு மொழியில மெட்டாமார்பு அப்படின்ற ஒரு வார்த்தையினால குறிக்கிறாங்க. அந்த மெட்டாமார்பு என்கிற அந்த வார்த்தையிலிருந்து தான் ஆங்கிலத்தில் மெட்டாமார்பசிஸ் என்கிற வார்த்தை வந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. மெட்டாமார்பசிஸ்னா கூட்டுப்புழு பட்டாம்பூச்சியா மாறுகிற ஒரு அனுபவமா. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக திருமங்கலத்தில் ஒரு தொழிற்சாலையில் ஜெபம் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். பாருங்க, போயிருக்கும்போது அங்கே
அந்த தொழிற்சாலை நடத்துகிறவர் பாருங்க, என்ன தொழிற்சாலைன்னா அந்த பட்டு நூல் தயாரிக்கிற தொழிற்சாலை நடத்துகிறவரே என்னை கூட்டு போனார். உள்ள கூட்டிட்டு போய் அந்த தொழிற்சாலையினுடைய ஒரு பகுதியில் இந்த பட்டு நூல் உற்பத்தி, அதை எப்படி உற்பத்தி பண்ணுறோம் பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூட்டு போனார். அங்கே போனால் பாருங்க, அந்த பட்டு நூல் உற்பத்தி பண்ணுகிற அந்த புழு இருக்குதே, அதை வளர்க்குறாங்க. அங்கே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புழு கருப்பாக இருக்குது, ஒரு மாதிரி கருப்பு கலந்த மண்ணை தான் போட்டிருக்கிறாங்க. அதில் தான் அது நல்லா பாருங்க நவுந்து போகுமா, அதில் தான் அதை வளர்க்குறாங்க. அதில் நெளிஞ்சு வளைஞ்சு போகும்போது பார்க்க அருவருப்பாக இருக்குது. ஒரு விதமான அது சாப்பிடக்கூடிய இலையை கொண்டாந்து போடுறாங்க பாருங்க. அந்த இலையை ரொம்ப ஆர்வமாக அது சாப்பிடுது பாருங்க. சாப்பிட்டு 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 கொஞ்ச நாள் அது நல்லா வளர்ந்த பிறகு, அந்த திரட்சியான பிறகு அது தன்னை ஒரு கூட்டுக்குள்ளே அடைத்துக் கொள்கிறது. ஒரு விதமான பாருங்க செக்ரீஷனை வாய் வழியா விட்டு அது மூலமா ஒரு கூட்டை உண்டாக்கி பாருங்க அதுக்குள்ள போய் தன்னை அடைத்துக் கொள்கிறது. ஒரு சில நாட்கள் அந்த கூட்டுக்குள்ள இருக்குமா. அந்த கூட்டுக்குள்ள இருந்து ஒரு சில நாட்கள் கழித்து அந்த கூட்டை பிச்சுக்கிட்டு பாருங்க வெளியே வருமா. வெளியே வரும்போது அது கூட்டு புழுவாக வர்றதில்லை, வெளியே வரும்போது அது வண்ணத்து பூச்சியாக வெளியே வருகிறது. கவனிங்க, அப்படியே கலர் கலரா பாருங்க அந்த கூட்டுப்புழுக்கள் அதுல இருந்து வெளியே வந்து வானத்துல அப்படியே வட்டம் அடிக்குது. பார்க்க ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. வானத்துல வட்டம் அடிக்கிறது மட்டுமல்ல பாருங்க, அது மலர் தோட்டங்கள்ல போய் உட்கார்ந்து பூக்களில் இருக்கிற அந்த தேனை உறிஞ்சி குடிக்குது. பாருங்க என்ன அற்புதமான மாற்றம். ஆரம்பத்துல பாருங்க தரையோட நெளிஞ்சுக்கிட்டு கிடந்த புழுக்கள் இப்போ ரெக்கைகள் முளைத்து வண்ண வண்ணமா பாருங்க வானத்துல பறந்து மலர்கள்ல போய் உட்கார்ந்து தேனை உறிஞ்சி குடிக்குது. இதத்தான் அந்த மறுரூபம் என்று சொல்கிறார்கள், மெட்டாமார்பசிஸ் சொல்றாங்க. அருமையானவர்களே, நம்முடைய மனதிலும் அப்படிப்பட்ட அற்புதமான மாற்றம் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, கீழான எண்ணங்கள் மாறி உயர்ந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்று அருமையானவர்களே கர்த்தர் விரும்புகிறார். ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து உயர்ந்த எண்ணங்களை உடையவராக இருக்கிறார். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், உங்களை குறித்து ஒருத்தர் கூட பாக்கி இல்லாம எல்லாரையும் குறித்து உயர்ந்த எண்ணங்களையும் உயர்ந்த திட்டங்களையும் உயர்ந்த நோக்கங்களையும் உடையவராக கர்த்தர் இருக்கிறார், மாறவே மாட்டார். அதனாலதான் ஏசாயா 55க்கு போங்க. ஏசாயா 55 7வது வசனம் பாருங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். பாருங்க, ஒரு பாவியை பற்றி இங்க கர்த்தர் பேசுகிறாரு. அவன் என்ன பண்ணணுமா? கர்த்தரிடத்துல மனம் திரும்பணுமா. திரும்ப கடவன் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? மனம் திரும்புதல் தான் பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம். பாருங்க, ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஆரம்பம் மனம் திரும்புதல் தான். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது பிரசங்கம் பண்ணார் இல்லையா? வாசிக்கிறோம் நம்ம சுவிசேஷங்கள்ல. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு பிரசங்கம் பண்ணாரு. மனம் திரும்பணும். பாருங்க, அந்த மனம் திரும்பதை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நீ கீழே கிடக்குற, உயர்வுக்கு நேராக திரும்பு. மனம் திரும்புறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ரீபென்ட்னு சொல்லுவாங்க, ரிப்பென்ட் அதுக்கு பேரு. இந்த ரீபென்ட் வந்து 2 வார்த்தை. அந்த ரீ வந்து திரும்பு, பென்ட் வந்து உயர்வுன்னு அர்த்தமா. பாருங்க, உயர்வுக்கு நேராக திரும்பு. ஏன்னா கர்த்தர் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை உனக்கு வைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட
உயர் ரகமான வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஆகவே உயர்ந்த வாழ்க்கைக்கு நேராக திரும்பு. அதான் மனம் திரும்புதல். யாராவது மனம் திரும்பாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு திரும்புங்க. கர்த்தர் உயர்ந்த வாழ்க்கையை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. பாருங்க, இப்போ 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும். அல்லேலூயா. பாருங்க, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாய் உங்களை குறித்து என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய உயர்ந்த எண்ணங்களை நாம கேட்ச் பண்ணாத வரைக்கும் அந்த உயர்ந்த வாழ்க்கையை நம்ம சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் நல்லவர் தான். ஆனா கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த உயர்ந்த திட்டங்களையும் அந்த உயர்ந்த நோக்கங்களையும் அறிந்து கொண்டு அதை நாம மனதிலே நம்முடைய எண்ணமாக மாற்றாத வரைக்கும் அது நமக்கு பெரிய உதவியை செய்யாது. கர்த்தருடைய உயர்ந்த எண்ணங்களை, கர்த்தருடைய உயர்ந்த நோக்கங்களை நாம சுதந்திரிக்க முடியாது. இப்ப கர்த்தர் அந்த உயர்ந்த எண்ணங்கள், பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாய் உங்களை குறித்த நினைவுகள் உயர்ந்திருக்குன்னு சொன்னார் இல்லையா? அந்த உயர்ந்த எண்ணங்கள் நமக்கு வந்து கிடைக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? அவருடைய வார்த்தைகளை அனுப்பி கொடுக்கிறாராம். அவருடைய எண்ணங்கள் எங்க இருக்குதுன்னா அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்குது. பாருங்க, இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் என்னத்தை பேசிட்டு இருக்கிறேன்? என்னுடைய எண்ணத்தை தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்மோடு பேசி இருக்கிறார். அருமையானவர்களே, வேற ஒன்றும் கிடையாது, அவருடைய எண்ணங்களை தான் வார்த்தையின் வடிவில் நமக்கு தந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே அந்த உயர்ந்த எண்ணங்கள் வார்த்தையின் வடிவாக நம்மிடத்திலே இறங்கி வருகிறது. இப்ப பாருங்க 10வது வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, வசனத்தை நான் அனுப்புகிறேன், அந்த வசனம் நான் விரும்புகிறதை உன் வாழ்க்கையில செய்யும் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, கர்த்தர் என்ன விரும்புறாருங்க? கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட வேண்டும். அதான் என்னைக்குமே கர்த்தருடைய சித்தம். இப்படியே பாருங்க, ஸ்டாக்னண்டா இருந்துட்டே போறது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. நாளுக்கு நாள் நம்ம வந்து முன்னேறணும், நாளுக்கு நாள் உயர வேண்டும், நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்முடைய எதிர்காலம் அருமையானவர்களே ஒளிமயமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய விருப்பத்தை என்னுடைய வார்த்தைகள் நிறைவேற்றும். இப்போ அந்த வார்த்தைகளை அந்த நோக்கத்தோடு நான் வாழ்க்கையில அனுப்புகிறேன், ரிசீவ் பண்ணிக்கோ. மரியாள் சொன்னா இல்லையா, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. எல்லாரும் சொல்லுவோம், உம்முடைய வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. இன்னொரு மனுஷன், ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. சில நேரங்களில் பாருங்க, நம்ம சிந்திப்பதை பார்க்கலாம் உயர்ந்த காரியங்களை தேவன் வாக்கு பண்ணுகிறார் இல்லையா? நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம், எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனா கர்த்தருடைய வாக்கு தத்தம் அதெல்லாம் சூப்பர் சீட் பண்ணி பெரிய காரியங்களை நமக்கு என்ன செய்கிறது? வாக்கு பண்ணுகிறது. அப்படி வாக்கு பண்ணும்போது இது எங்க நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது? இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்துருமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உம்முடைய வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று கர்த்தர் சொல்லும் போது அதுக்கு ஒரு பெரிய ஆமேன் போடணும். ஆமேன், ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. இருக்கிறீங்களா? பாருங்க, அப்படி சொல்லும் போது நாம் என்ன பண்ணுகிறோம்? அந்த உயர்ந்த எண்ணங்களை பாருங்க நம்முடைய எண்ணங்களாக மாற்றிக்கொள்கிறோம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இந்த கடன் பிரச்சனை ஒளிஞ்சு கடன் கொடுக்கிறவர்களாய் நாம் மாறி விடுவோம். இருக்கிறீங்களா? அதே போலதான் பாருங்க,
பாருங்க, சரீரத்தில் வியாதி இருக்கலாம், டாக்டர் 1000 காரணங்களை சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர். ஆகவே கர்த்தர் என்னை குணமாக்குற வைத்தியரா இருக்கிறதுனால இந்த வியாதி மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிங்கன்னா, அந்த உயர்ந்த எண்ணத்தை நீங்க என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொண்டீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், நீ என்னுடைய வசனங்கள் நான் விரும்புகிறதை உன் வாழ்க்கையில செய்யும். அப்ப கர்த்தருடைய விருப்பத்தை பாருங்க, ஆசையோடு வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய மனதிலே அவருடைய வாஞ்சைகளை, அவருடைய விருப்பங்களை, அவருடைய ஆசைகளை நாம் உடையவர்களாக மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இப்போ 12வது வசனம், அப்படி செய்யும் போது, கர்த்தருடைய வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் போது அருமையானவர்களே, இயற்கையெல்லாம் கைதட்டி சந்தோஷப்படுமா பாருங்க. இந்த பொல்லாத மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது தான் இந்த இயற்கையெல்லாம் பாருங்க கண்ணை மூடிட்டு வெக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்குது. குடிகாரனும் வேசிக்கல்லனும் அவனும் இவனும் ஆசீர்வதிக்கப்படும் போது, அவன் வாழ்ந்திருக்கும் போது இந்த இயற்கைக்கே அது பிடிக்கல. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் போது இயற்கையெல்லாம் கைதொட்டி மகிழ்கிறதாம். இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இது எதனால வருகிற ஆசீர்வாதம்னா, கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறது மூலமாக, அந்த தேவனுடைய உயர்ந்த எண்ணங்களை நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறது மூலமாக அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறதை இயற்கையே பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்கன்னு சொல்லி அவங்க பாருங்க மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று நாம் இந்த 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 13ஆம் வசனம் கடைசியா, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அதாவது சுருக்கமா சொல்ல போனா, சிம்பிளா சொல்ல போனா, தீமைகள் மறைந்து நன்மைகள் உண்டாகும், தோல்விகள் மறைந்து வெற்றிகள் உண்டாகும். வியாதி மறைஞ்சிரும், தரித்திரம் ஒளிஞ்சிரும், தீமைகள் மறைஞ்சிரும். தீமைகள் மறைஞ்சு பாருங்க, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். எல்லா கெட்ட காரியங்களும் வாழ்க்கை விட்டு மறைந்து நல்ல காரியங்கள் துளிர்க்க ஆரம்பிக்கும். கர்த்தர் அதன் மூலமாக மகிமைப்படுவார். ஆமென். நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது, நீங்க உயர்த்தப்படும் போது, நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். ஆமென். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் குறித்து கர்த்தாவே உயர்ந்த திட்டங்களை நீர் வைத்திருக்கிறபடியால் நன்றி. ஜீவ திட்டங்களுக்காய் நன்றி, வெற்றியின் திட்டங்களுக்காய் நன்றி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க, அவைகளை ஏற்றுக்கொள்ள, அவைகளை மனதிலே பதிக்க எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐதுமானர் செய்கிறீர் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.